சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதனைகளை மாற்றி சந்தோஷம் கொடுக்கிறவரும், துக்கத்துக்கு பதிலாக தேவனுடைய ஆறுதலை தந்து நம்மை பலப்படுத்துவருமா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த பூமியில் ஊழியம் செய்கிற காலங்கள், வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கென்று அழைக்கப்பட்ட அழைப்பின் அந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவம் எல்லாவற்றையும் மேன்மையை அனுபவிப்பதற்கு உதவி செய்கிற சத்தியத்தை உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறோம். நொறுக்கப்படுதலை குறித்த காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். தெய்வீகமாக நொறுக்கப்படுதலை நாம் தழுவ வேண்டும், நாம் விரும்ப வேண்டும், அதை உண்மையாக ஒவ்வொரு நாளும் தேடுகிற காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தேன். வேதாகமத்தில் சில பரிசுத்தவான்களை குறித்து கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுக்காக பயன்படுத்தப்பட்ட, தேவனுக்கென்று பயன்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்றால், யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்திலே யோவானே சொன்ன ஒரு வார்த்தையை கவனியுங்கள். தனக்குள்ளே எப்படி அவர் தெய்வீகமான நொறுக்கப்படுதலை தழுவுகிறவராக, அதை உண்மையாக தனக்குள்ளே நிலைப்படுத்துகிறவராக இருந்தார் என்பதற்கான உதாரணம் சொல்லுகிறதுக்காக சொல்லுகிறேன். இந்த வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்தான் என் வாழ்க்கையிலே ஊழியத்திலே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நான் எப்பொழுதுமே பெருமையை விரும்பவில்லை, பெருமைக்குரிய காரியத்தை நான் நாடவில்லை, எனக்குரிய காரியம் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. அப்போது இயேசு கிறிஸ்துவே யோவானை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். தீர்க்கதரிசிகளிலே இவன் மிக பெரியவராக இருந்தான் என்றெல்லாம் சொல்லி பாராட்டப்பட்ட அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் தானாக தழுவிய அந்த தெய்வீகமான நொறுக்கப்படுதலுக்கான உதாரணம் பாருங்கள். இன்றைக்கி நமக்குள்ள இந்த உணர்வு எப்பொழுது இருக்கணும்? நான் என்ற ஒரு காரியம், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், என் ஊழியத்தில் நடக்கிற காரியம் என்று நம்மை உயர்த்துகிறவளாக அல்ல, நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த தெய்வமாக நொறுக்கப்படுதலுக்கு சிறந்த ஒரு உதாரணம் இவரை குறித்து நமக்கு தெரியும். வல்லமையாக பிரசங்கித்தவர். இந்த பிரசங்கத்தை கேட்டு அதிர்ந்தது, இடி முழக்கம் போல எல்லாருக்கும் சவால் கொடுத்து போர் சேவர்கள் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க, மக்கள் வந்தாங்க. வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா? அவர் சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் உள்ள காணப்பட்ட அந்த தெய்வீகமாக நொறுக்கப்படுதலுடைய தன்மை நமக்குள்ளே எப்பொழுது இருக்கட்டும். நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்முடைய திறமைகள், நம்முடைய வசதிகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய மேன்மைகள், நமக்கு வருகிற பாராட்டுக்கள், புகழ்கள் எல்லாவற்றும் மத்தியிலே ஒன்று சொல்லுங்கள், இயேசுவே நீங்கள் தான் பெருகணும், உங்களுக்கு தான் மகிமை உண்டாகணும், நான் சிறுக வேண்டும். நம்மை தாழ்த்துகிற இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது தெய்வீகமாக நொறுக்கப்படும் என்பதை சொல்கிறேன். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கட்டும். ஆண்டவருக்காக பயன்படுகிற காரியத்தில் பிரசங்கத்தில் வல்லமையாக பிரசங்கிக்கலாம், பாடலில் வல்லமையாய் பயன்படுகிற காரியத்தில் கர்த்தர் கிருபைகள் கொடுத்து நடத்தலாம். திறமைகள் மூலமாக எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசிரியப்படுறதுக்காக நடக்கலாம். நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், நான் சிறுகணும், அவர் பெருகணும். நான் அவருக்காக என்னையே எரித்து பிரகாசிக்கிற விளக்காய் ஜொலிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிரகாசிக்க வைக்கிறவன் நான், நீ எனக்காக எரிந்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானனுடைய அதே கிருபை நமக்குள்ள ஆண்டவரே எங்களுக்குள்ளும் பெருகட்டும்னு சொல்லி கேட்போம். ஆவியார் நம்மை பயன்படுத்துவாராக. எங்களை நேசிக்கிறவரே, உங்களுடைய அன்பு கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துகிறவராக இருக்கிற உம்மிடத்திலே இந்த தெய்வீகமாக நொறுக்கப்படுதலுக்கு உதாரணமாக யோவான் ஸ்நானனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் சொல்லுகிறோம், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று விரும்புகிறோம். நீர் பெருகுவீராக. எங்களை மறைத்து, எங்களை கரைத்து உம்மை வெளிப்படுத்துவதற்கு எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மேன்மைப்பட வேண்டும் என்று எங்களை தருகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தில் வளருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you.